everyone, welcome to Marmol Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து லாஸ்ட் vlog நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் இல்லையா, ஜிஆர்டில வந்து நகை சீட்டு போட்டு நான் வந்து ஒரு எனாமல்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேன்சி செயின், அது கூட வந்து டிட்டாச்சபிளான ஒரு பென்டன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இது வந்து நான் நகை சீட்டு போட்ட ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்ணது. தீபாவளி டைம்ல நம்ம வந்து ஜிஆர்டில கோல்டு நகை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கோல்டு வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலான வெள்ளி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெள்ளி ரேட் வராது. மற்றபடி வேஸ்டேஜ் இருந்துச்சு, மேக்கிங் இருந்துச்சு, ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா பே பண்ணும். ஸோ இது வந்து தீபாவளி ஆஃபர், நகை சீட்டுக்கான ஆஃபர் கிடையாது. நகை சீட்டு போட்டாலும் போடலினாலும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 15 நாள், தீபாவளி முடிஞ்சு ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நவம்பர் 3 அந்த ஆஃபர் முடிஞ்சிருந்துச்சு ஜிஆர்டியில். நான் நவம்பர் 3 லாஸ்ட் டேல தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் வந்து தீபாவளி டைம்லேயே வாங்கி வீடியோ போடுங்க மேடம், நீங்கள் வெள்ளி என்ன ஃப்ரீயாக எடுக்கிறீங்கன்னு பார்க்கணுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய குத்துவிளக்கு வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருந்தது, ஒரு 500 கிராம்ஸ் அப்படி வந்தது. சரி, அதை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கலாம், அப்போது வந்து நமக்கு அந்த பெனிஃபிட்டும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கொடுத்துட்றேன். ஜிஆர்டியில் வந்து நான் சீட்டு போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கான ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நான் 11,000 ருபீஸ்க்கு சீட்டு போட்டிருந்தேன். அந்த 11,000க்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து 3 இருந்தது. நான் போட்டப்பவும் அதே தான். 10th மந்தில் தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல் பெனிஃபிட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 11th மந்த்தில் போனாலும் ஃபுல் பெனிஃபிட், 10th ஃபுல் பெனிஃபிட் தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும் அதே கிஃப்ட் தான் இருந்தது. ஸோ கிஃப்ட் நான் வந்து எடுக்கல. கிஃப்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 11,000 இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் இருந்தது, அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு இட்லி பாத்திரம் இருந்தது, அப்புறம் ஏதோ பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸ் செட் இருந்தது. இது 3மே எனக்கு தேவைப்படல, என் வீட்டில் இருக்குது. அதனால நான் கிஃப்ட் வேண்டான்னு சொன்னப்போ தான் நான் வந்து இப்போ 11,000க்கு சீட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அதனால அதில் வந்து 10% 1100 ருபீஸ் வந்து நம்ம வெள்ளி வாங்கினா மட்டும்தான் அந்த பில்லில் வந்து 1100 மைனஸ் பண்ணுவாங்களாம். நான் போன வீடியோவில் தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டும் இருக்குது, சில்வரும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குன்னு, ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இப்போ போனப்போ ஏதோ ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அது கன்ஃபார்மாக தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு கிஃப்ட் பிடிக்கல, நான் கிஃப்ட் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ அதனால் 1100 ருபீஸ் வந்து வவுச்சர் கொடுத்துட்டாங்க. நான் சீட்டு வந்து சரண்டர் பண்ணுறேன் அப்படின்றப்போ கம்ப்ளீட்டாக சீட்டில் வந்து சீல் பண்ணி அதெல்லாம் அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வவுச்சர் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆஃபருக்கான வெள்ளி ஸ்கீமும். ஸோ நான் வந்து டோட்டலாக கோல்டு எவ்வளோ, இப்போது அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிராம்ஸு, பென்டென்ட் வந்து 16 கிராம்ஸு, 22, 16, 38 கிராம்ஸ்க்கு வந்து ஈக்குவலான சில்வருக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் 1100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறமா இந்த குத்துவிளக்கு பழசு கொடுத்துட்டு எடுக்கும்போது அந்த பழசுக்கு வந்து நியர்லி 38,000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு குத்துவிளக்கு எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் முடிச்சுட்டு வந்து தான் உட்காந்துருக்கேன். நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ஈவினிங் எனர்ஜி ட்ரிங்க்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த கோல்டு ஸ்கீமில் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிது வேஸ்டேஜில். வெள்ளி குத்துவிளக்கோட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். தி டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பருத்திப்பால் பவுடர், அப்புறம் முருங்கை இலை பொடி, மொரிங்கா பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல் குல்கன், இது 3 நான் ஆர்டர் போட்டிருந்தது. அந்த க்ளோ அப்படின்ற சோப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து தீபாவளி காம்போவில் வந்துருந்துச்சு. உங்களுக்கு காட்டியிருந்தேன் 3 பீசஸ் சோப்பு வந்து காம்போவாக இருந்துச்சு அந்த பாக்ஸில். இந்த வெப்சைட்டில் வந்து இந்த சோப் கிடைக்கிது. நான் இதுக்கு முன்னாடி வாங்கலை, எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஆனால் தீபாவளி காம்போவில் கிடைச்சப்போ 2 சோப் வந்து யூஸ் பண்ணிட்டோம். நான் 1, ஜீவன் 1 யூஸ் பண்ணியாச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பா அதை சஜஸ்ட் பண்ணுவேன். டர்மரிக் சோப்பு ஓபன் பண்ணும்போதே அந்த மஞ்சளோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. நான் ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சோப்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நார்மலா கடையில வாங்குற சோப்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை பண்ணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சோப் வந்து ட்ரை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருப்பேன். அடுத்ததா இந்த தடவை புதுசா நான் வாங்கினது முருங்கை இலை பொடி. ஸோ முருங்கை இலை பத்தி உங்களுக்கே தெரியும், நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்கு. நமக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருக்கு, அதை வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம். முக்கியமா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. முருங்கை இலை பொடி வந்து வாரத்துல 2 நாள் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடி கூட மிக்ஸ் பண்ணி
தோசை சுடும்போது மேல வந்து போட்டு சாப்பிடலாம் அந்த மாரி வச்சிருக்கேன். அது இல்லாம நீங்க பால்லயும் டைரக்ட்டா இத வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல வந்திருக்கு. இதுலயே முருங்கை இலையோட பெனிஃபிட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இந்த குல்கந்த் ரோஸ் பெட்டல் ஜாமும் பார்த்தீங்கன்னா, சின்ன பாட்டிலா வந்து லாஸ்ட் டைம் தீபாவளி காம்போல வந்திருந்தது. நாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். மறுபடியும் ஜீவன் கேட்டுட்டே இருந்தான். அதனால இந்த தடவ பெரிய பாட்டில் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பன்னீர், ரோஜா இதழ் வச்சு செஞ்சிருப்பாங்க. ஜாகரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒயிட் சுகர் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம அப்படியே காலையிலயும் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் மேல வச்சுருவேன். எப்பலாம் வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ இது சாப்பிடுறனால பெரிய ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வயித்துல புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகும். அ பாடியோட ஹீட்ட வந்து கம்மி பண்ணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். கலர் குடுக்கும் அப்டின்னும் சொல்லுவாங்க. பட் அத பத்தி எனக்கு சரியா தெரியல. ஸோ ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு வந்து ஜஸ்ட் அது வந்து ஸ்ப்ரெட் மாரி போட்டுட்டு, ஒரு சாண்ட்விச் மாரி செஞ்சு எடுத்து குடுத்தேன். இது வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி அப்படியே சாப்பிடலாம். பால்ல கலந்து ஒரு மில்க் ஷேக் மாரி எடுத்துக்கலாம். இல்ல சப்பாத்தில வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஸ்ப்ரெட் மாரி வச்சு ரோலா குடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப இனிப்பா இருக்கு. ஆக்சுவலா பெரியவங்களுக்கு வந்து இனிப்பா இருக்கும். குழந்தைங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சு குடுத்துட்டு, நான் வந்து இப்ப பருத்தி பால் பவுடர் எடுக்கிறேன். கண்டிப்பா லேடீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க் வந்து நாள் ஃபுல்லா ஆக்டிவா வேலை செய்யறக்கு தேவைப்படுது. காலையில பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஃபில்டர் காஃபி எடுத்துப்பேன். ஈவ்னிங் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கேன். வேலைக்கும் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு டயர்டா வந்துருவோம். அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து ஈவ்னிங் ரொட்டீன், நைட் டின்னர் இது எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. பருத்தி பால் பவுடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காட்டன் சீட் அந்த பருத்தியோட கொட்டையிலருந்து தயாரிக்கிற ஒரு பவுடர். இதுல வந்து புரோட்டீன் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. புரோட்டீன் ரிச் ட்ரிங்க் எடுக்கும்போது, நமக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான்வெஜ் சாப்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டீனுக்காக நான்வெஜ் டெய்லி கூட எடுப்பாங்க. லேடீஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்க் ஷேக் எடுக்கலாம். இல்ல நட்ஸ் எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி நட்ஸ் பவுடரா வச்சு அதுவும் எடுக்கலாம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வரக்கான சான்ஸ் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா புரோட்டீனா எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. நம்ம சாப்பிடுறது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ். இட்லி, தோசை இதெல்லாம் கார்போஹைட்ரேட். புரோட்டீன்னா உங்களுக்கு வந்து பருப்பு வகைகள்ல நெறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாரி ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கணும். நீங்க பிரெக்னன்சிக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இது வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்டின்னா, அதையெல்லாம் சரிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் இந்த ஹாட் மில்க் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். இல்லன்னா தேவைப்பட்டா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த முருங்கை இலை பொடி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தடவ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது 2ண்ட் பர்ச்சேஸு. கலரே பாருங்க. அப்படி பச்சை பசேல்னு இருந்தது. அ அதாவது இது ட்ரை பண்ணாம அப்படியே வந்து பவுடர் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். கம்ப்ளீட்டா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த பவுடர வந்து நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா கசப்பா இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது தோசைலாம் செய்றோம் அப்படின்னா, அது மேல தூவி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து சுகர் லெவல கம்மி பண்ணும். இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. கேன்சர் வராம தடுக்கும். ஸோ அதுக்காக வந்து இது எடுத்துக்கலாம். நான் மெயினா என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு மிராக்கிள் மில்க் ஒண்ணு சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். மிராக்கிள் மில்க் பவுடர். அதுலயும் முருங்கை இலை பொடி இருந்துச்சு. அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா முருங்கை இலைய மட்டும் தனியா பவுடரா வாங்கி வச்சு, நமக்கு மட்டும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்போ வந்து என்கிட்ட இட்லி பொடி இருந்துச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணி தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சுட்டேன். அப்போ எனக்கு நான் சாப்பிடும்போது, தோசை மேல வந்து அத தூவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வீட்ல இருக்கிற மத்தவங்க வந்து இந்த முருங்கை இலை பொடி வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பா இருக்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, வேற வழி இல்ல. லேடீஸ் வந்து நமக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு இந்த மாரி எடுத்து தான் ஆகணும். வீட்ல இருக்க மத்தவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க அப்டின்ட்டு நாமளும் சாப்பிடாம இருந்தோம் அப்டின்னா, நமக்கு தான் ரிஸ்க். என்னன்னா நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே அயர்ன் ரிச் ஃபுட் ஏதாவது எடுத்தா மட்டும் தான் நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல வந்து
மெயின்டைன் பண்ண முடியும். அது இஃப் சப்போஸ் அனிமிக்கா இருந்தீங்க அப்படின்னா அது லைஃப் த்ரெட்டனிங் ஆக்சுவலா அதெல்லாம். அதனால பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கால்சியம், விட்டமின் டி, அயர்ன் இது 3லயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கணும். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ, இப்ப நீங்க வீடியோல பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி உருட்டு மாடலா இருக்கும். 2 சைடும் வந்து இங்க சின்ன பீட்ஸ் வந்துட்டு, 2 பக்கம் இருக்கிற பீட்ஸ்ல வந்து குட்டி குட்டியா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த செயினோட லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கு. இன்னுமே கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டா நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. பின்னாடி வந்து இன்னுமே லென்த் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் லென்த் வரும். ஆக்சுவலாக மிடில் ஆரம் டைப்பில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 கிராம்ஸ் வருது. இது வேஸ்டேஜ் வந்து எனக்கு 18% வந்துச்சு. ஆக்சுவலாக 18% வேஸ்டேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் போட்ட ஸ்கீம் வந்து ஜிஆர்டி கோல்டன் 11 ஸ்கீம் போட்டிருந்தேன். கோல்டன் 11ல் வந்து மந்த்லி நான் பே பண்ணுற 11,000 ருபீஸை வந்து வெயிட் பேஸ்டாக மாற்ற மாட்டாங்க, வேல்யூ பேஸ்டாகவே தான் இருக்கும். ஸோ அதனால 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதே நீங்கள் கிராம் பேஸ்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதில் 50% தான் வந்திருக்கும். 9% வேஸ்டேஜ் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் போட்டது பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸ்டு. அதனால் எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடிஞ்சது. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லை. ஸோ 3% வந்து ஜிஎஸ்டி. ஸோ நான் 11,000 10 மந்த்ஸ் பே பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியர்லி 16 கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. 17 கிராம்ஸ் ஆட் ஆயிருந்துச்சு நியர்லி, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற 5 கிராம்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கோல்டு அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் வேஸ்டேஜுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கல. பென்டன்ட் வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22 கிராம் இருந்தது. இதுக்கும் சிமிலர் வேஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். ரெண்டுமே 18% அப்படி தான் வந்தது. இதுக்கும் மேக்கிங் இல்லை. பென்டன்ட் வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பென்டன்ட்டுக்கு எல்லாம் வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை இல்லையா, செயின் எடுத்தாச்சு, அதுக்கு அட்லீஸ்ட் பென்டன்ட் எடுத்தால் தானே நம்ம வியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு பென்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த டைமண்ட் பென்டன்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸில் நிறைய பேர் இதோட டீட்டெயில் கேட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேபி சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாத புது ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து ஜிஆர்டி கோல்டு சேவிங் ஸ்கீம்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கலாம். டைமண்ட் பென்டன்ட் என்ன ரேட் வருது, அதுக்கான ரீசேல் வேல்யூ. இது வந்து டெய்லி வியர் தான். டெய்லி வியர் ஒரு 18 கேரட் செயின் கூட டைமண்ட் பென்டன்ட் சின்னதாக தினமும் காலேஜுக்கு தான் போட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ண இந்த செயின் வித் பென்டன்ட் வந்து நான் வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு லென்த் வருது எனக்கு வந்து. அப்போது நான் சுடி வியர் பண்ணேன், குர்த்தி வியர் பண்ணிட்டு போயிருந்தேன் ஜிஆர்டிக்கு. அப்போ போட்டப்போ அந்த லுக்கே தெரியல. நம்ம சாரீ கட்டி இந்த மாதிரி போடும்போது தான் அதோட லுக்கே தெரியுது. நிறைய பேர் ரிப்பீட்டடாக மேடம் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் டாலர் எடுத்துருக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கு, அதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மகாலட்சுமி அம்மன் டாலர் எடுக்காததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஏற்கனவே மகாலட்சுமி அம்மன் டாலர் வச்சு எங்கிட்ட நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. திருப்பி மகாலட்சுமி அம்மனே எடுக்க விரும்பல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த அம்மன் டாலர் வந்து பெருசாக இருந்தது. செயின் வந்து இவ்வளோதான் லென்த்து, அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக நம்ம டாலர் போட்டோன்னா அது அவ்வளோவா லுக்கு இல்லை. நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. மகாலட்சுமி அம்மன் டாலர்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா லென்த்தியான செயின் போட்டு 2 பக்கம் ஹூக் வச்சு மிடில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இல்லை, இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்பாக இருந்தது. எனக்கு வந்து இந்த மயில் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் வந்து எனாமல் டிசைன்ஸ் வந்திருக்கு, அப்புறம் பிங்க் அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட்டு கலந்து வந்திருக்கு, 3 கலர்ஸ் கலந்து வந்திருக்கு. எந்த சாரீக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக ஏதாவது காலேஜில் ஃபங்க்ஷன் இல்லை என்னோட கொலீக்ஸ் வீட்டுக்கெலாம் ஃபங்க்ஷன்னா ஈஸியாக வியர் பண்ணிட்டு போயிடலான்ற ஐடியாலாம் எடுத்திருந்தேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்குது, இல்லை நெக்லஸ் இருக்குது, இல்லை ஆரம் நெக்லஸ் மிடில் ஆரம், இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் ஒரு செயின் வாங்குறேன். டிட்டாச்சபிள் பென்டன்ட் எடுத்துக்க ரீசன் பார்த்தீங்கன்னா, மேபி நமக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து இன்னும் வேறு ஏதாவது பென்டன்ட் சின்னதோ இல்லை பெருசோ வாங்கி நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய
ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் எடுத்து, இது என் ஃப்ரெண்டு சொன்னது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிமிலராக இதை விட சூப்பராக செயின் இருக்குது. பெண்டன்ட்லாம் வந்து ஒரு 4 to 5 வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணி தான் நான் இதை எடுத்தேன். கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த செயினை வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன், லாஸ்ட்டு அந்த ரவுண்டில் போட்டிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, ஒரு மாதிரி நெக்லஸ் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் 2-in-1 சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் மேலே போட்டால் நெக்லஸ் மாதிரி தெரியும், லாஸ்ட் ஹூக்கில் போட்டால் கொஞ்சம் இறங்கி ஒரு ஃபேன்சி செயின் மாதிரி தெரியும். அது இல்லாமல் பெண்டன்ட் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்றனால தான் நான் 2-in-1 ஃபேன்சி செயின் 2-in-1 ஃபேன்சி செயின் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேஸ்டேஜில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்றது வந்து நான் பில்லிலிருந்து எடுத்து எழுதியிருக்கேன். பில்லை வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த கோல்டு செயின் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 20.279 கிராம்ஸ் இருக்குது. 22 நான் சொன்னது மற்ற அந்த சின்ன சின்ன முத்து ஸ்டோன் எல்லாம் சேர்த்து 22 கிராம். ஆனால் கோல்டுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பில்லில். ஸோ கோல்டு வந்து 20 கிராம் இருந்தது. அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7365. தீபாவளி டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வேஸ்டேஜ் என்னோட செயினுக்கு வந்து 14.9%, பெண்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18%. பெண்டன்ட்டுக்கு ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க, செயினுக்கு வந்து கொஞ்சம் கம்மி. சிட்டு வந்து நான் 11,000 ரூபா 10 மாதத்துக்கு கட்டியிருந்தேன் இல்லையா, அது வந்து அப்ராக்சிமேட்டாக 16.682 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ 16 கிராம் வரைக்கும் நான் வந்து அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ 20 கிராம் மைனஸ் 16, ஸோ மிச்சம் இருக்கிற 3.5 கிராம்ஸ்க்கு வந்து நான் கோல்டு அன்னைக்கு ரேட்டு என்னவோ அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இந்த 3 கிராமுக்கு மட்டும் நான் வந்து 14.9% வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 15,000 ரூபா அந்த மாதிரி மாதம் கட்டியிருந்தேன்னா கம்ப்ளீட்டாக அந்த செயினே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே பே பண்ணாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி நம்ம போட முடியாது. எப்போவுமே நம்ம சீட்டு போடுற அமௌண்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கிராம்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரி தான் வருது எப்போவுமே. இப்போது அந்த 16 கிராம்ஸ் வந்து நான் சீட்டுக்கு ஈக்குவலாக எடுத்திருந்தேன் இல்லையா, 16 கிராம் கழிச்சிட்டாங்க. அந்த 16 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் கிடச்சதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கிராம்ஸுக்கு கோல்டு வாங்குறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதில் எவ்வளோ % வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பில்லில் இல்லை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேல்குலேஷன் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. என்னென்னா கோல்டு சீட்டு போடுறதுனால என்ன லாபம்னே தெரியறதில்ல. கோல்டு சீட்டு வந்து வேஸ்ட்டு, சீட்டு போடுறதுல ஒரு லாபமும் இல்லை அப்படி சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ வந்துச்சுன்னா அது நிறைய வியூ போகும். எப்போவுமே நெகட்டிவாக சொன்னால் தான் நிறைய வியூ போகும். ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சீட்டு போட்டால் லாபமாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சீட்டு போடுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். சீட்டு போடுறதுல லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு எல்லாம் நகை எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட்டு அது உங்களுக்கு தெரியறதில்ல. அதனால நான் சொல்கிறேன், இப்போ சீட்டு போடல எந்த விதமான யூஸுமே இல்லைன்னா எதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக சீட்டு போட்டு நகை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், 14.9% வேஸ்டேஜ், 16 கிராமில் 14% வேஸ்டேஜ்னால் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிராம் வேஸ்டேஜ்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ 16 × 14.9/100. அப்போது 16 கிராமுக்கு நான் ஒரு நகை வாங்குகிறேன். 16 கிராம்னா எவ்வளோ பவுன், 2 பவுனுக்கு ஒரு நகை வாங்குகிறேன் அப்படின்னா அதில் வந்து 2.4 கிராம் வேஸ்டேஜாக கொண்டு வராங்க. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு 2 பவுனுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் வருது. 16 கிராமுக்கு 2.5 கிராம்ஸ் பக்கம் வேஸ்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்கிறோம். அன்னைக்கு ரேட்டு 2.48 × 7365. இப்போ 18,265 ரூபா நான் கொடுத்துருக்க வேண்டியது. சீட்டு போடலை அப்படின்னா இது வந்து பில்லை வந்திருக்கும். சீட்டு போட்டனால எனக்கு 18,265 ருபீஸ் லாபம் கிடச்சிருக்கு. ஸோ சீட்டு போடுறதுல கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது, அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சீட்டு போடாமல் எந்த ஒரு நகை வாங்கினாலுமே இப்போ 1 பவுனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நியர்லி 1.5 கிராம்ஸ் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 8 கிராமுக்கு 1.5 கிராம் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி 10,000 ருபீஸ். 1 பவுனுக்கே வேஸ்டேஜ் வந்து நியர்லி 10,000 ரூபாய் நம்ம கட்டி நகை வாங்குவோம். அதுவே நம்ம ரீசேலுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்லாம் நமக்கு வந்து நஷ்டம்தான். அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு தான் எடுத்திருப்பாங்க. இன்னொரு கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 16.682 கிராம் அதே நான் வாங்கின அந்த 2 பவுன் செயினில் இஃப் சப்போஸ் 18% வேஸ்டேஜ் இருந்தால் என்னென்னா என்னோடய ஸ்கீமுக்கு வந்து டில் 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க.
இது வந்து நான் காட்டின கால்குலேஷன் 14.9க்கு தான் காட்டியிருந்தேன். சப்போஸ் வேறு ஏதாவது நகை வாங்குகிறேன், அதில் வந்து 18% வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா 2 பவுனில் அப்படி கால்குலேஷன் போடும்போது 3 கிராம் வந்துடுது. வேஸ்டேஜுக்கான கிராமே 3. அப்போ 3 × 7365 பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். ஸோ 2 பவுன் நகை 18% வேஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் 22,000 ரூபாய் கட்டி எடுப்பீங்க. 1 பவுன் நகை 18% வேஸ்டேஜாக இருந்தால் 11,000 ரூபாய் வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டி வாங்குவீங்க. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ சப்போஸ் 20 கிராம்ஸுமே நான் வந்து சீட்டில் வாங்கியிருந்தேன், நான் 16 கிராம் தான் சீட்டில் எனக்கு எடுக்க முடிஞ்சுது, மிச்சத்துக்கு வந்து பே பண்ணேன். ஸோ இப்போ சப்போஸ் 20 கிராமுக்குமே நான் நகை சீட்டு போட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னா சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிராம்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இன்னும் 3.5 கிராம்ஸ் வேஸ்டேஜ் அப்படி வந்திருக்கும். இப்போ 3.5 அப்படின்னா இது கூட ஒரு 4,000 போட்டுக்கோங்க. நியர்லி வந்து 28,000 ருபீஸ் வந்து எனக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டாக பில்லில் வந்திருக்கும். நகை சீட்டு போட்டனால எனக்கு 28,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா லாபமாக கிடச்சிருக்கும். ஸோ அடுத்ததாக குத்து விளக்கு பார்க்கலாம். இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். கீழே வந்து தாமரைப்பூ மாதிரி டிசைன் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாடல். பார்த்திங்கன்னா இந்த நாச்சியார் கோவில் கடை குத்து விளக்கு மாதிரியே இருக்கும். நகாசு வேலைப்பாடு அமைந்த குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மயில் இருக்கிறதும் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சங்கு, இன்னொரு சைடு சக்கரம் அதுவும் இருந்துச்சு. பட் எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி மயில் வச்சது தான் பிடிக்கும். அதனால் இப்படி எடுத்துட்டேன். 5 முக குத்து விளக்கு. ஸோ நான் எடுத்த குத்து விளக்கு வந்து நியர்லி 830 கிராம்ஸ் வந்திருக்கு. பழசு வந்து 500 கிராம்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பழைய குத்து விளக்கோட மூக்கை வந்து உடச்சி எடுத்திருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்து வேணுமா, அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏன் வந்துட்டு நம்ம ஒரு குத்து விளக்கு இந்த மாதிரி வெள்ளியான பொருட்கள்லாம் இல்லை கோல்டேவே வேறு கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது நமக்கு வந்து ரீசேல் வேல்யூவில் வந்து எப்படி நஷ்டம் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், போடுறேன். இல்லைன்னா அந்த வீடியோ நான் போடல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் இருந்தது வந்து எனக்கு 39,000க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 500 கிராம்ஸ் இருக்கிற ஒரு குத்து விளக்கு, அது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும். மினிமமே அந்த ஹைட்லேருந்து தான் கிடைக்கிது. குத்து விளக்கே பார்த்திங்கன்னா மினிமம் சைஸே 500 கிராமில் தான் இருந்துச்சு ஜிஆர்டியில். ஸோ அன்னைக்கு நான் போனப்போ ரேட்டு வந்து 97 ருபீஸ் வருது. ஸோ இப்போ 500 கிராம் இருக்கிற குத்து விளக்கு எடுக்கணும் அப்படின்னா நியர்லி அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ருபீஸ் வந்துடும். மினிமம் சொல்கிறேன் நான். 50,000 ரூபாய் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பேர் ஆஃப் குத்து விளக்கு வாங்க முடியாது. வேஸ்டேஜ் வந்து இட் டிபெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய வேலைப்பாடு இருக்கிறனால இது வந்து எனக்கு 13% ஏதோ போட்டாங்க. மேக்கிங் சார்ஜ் போடலை. அப்புறம் ஜிஎஸ்டி வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மேபி 9 to 11%க்குள்ளே வரலாம். பட் எனக்கு வந்து அந்த ஸ்கீம் ஆஃபர்லாம் இருந்தது இல்லையா, அந்த 1100 அப்புறம் கோல்டுக்கு ஈக்குவலான வெள்ளியில் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் இருந்ததுனால சரி பரவாயில்ல 13% வேஸ்டேஜ் வந்து அதில் மைனஸ் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு குத்து விளக்குலாம் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஒன்று தான், லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இனிமேல் நான் இதை மாற்றவே மாட்டேன். அது அப்பா கிரகப்பிரவேஷ் தப்பா அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக எடுத்துட்டனால தான் நான் மாற்றுறேன். ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்திருந்தா கூட நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நஷ்டம் ஆகுது. சில்வருக்கு வந்து அவ்வளோவா ரீசேல் வேல்யூவே இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கோல்டு மாதிரியே சில்வர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ பித்தளை குத்து விளக்கு வாங்கி நம்ம கொண்டு போய் ரீசேல் வேல்யூ கொடுப்போமா, கொடுத்தா என்ன நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வெள்ளிலையும் பெருசாலாம் ஒன்றும் லாபம்லாம் இல்லை. ஸோ வெள்ளி வந்து நான் எல்லாமே எனக்கு கிஃப்ட்டு தான். இது வரைக்கும் நான் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கின வெள்ளி பொருள்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ வெள்ளியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது நம்ம யூசேஜுக்கு தான் வச்சுக்கணுமே தவிர அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாளைக்கு கொடுத்துட்டு வேறு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். ஸோ இது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்ட்டு. இது வந்து இப்போ ஜிஆர்டியில் போயிட்டுருக்கிற புது ஸ்கீம். இப்போவே வீடியோ லென்த்தியாக போயிட்டனால இந்த ஸ்கீம் டீட்டெயில் வந்து நான் போஸ்ட் பண்ணலை.
இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெத்தடில் வந்து எதுக்குல வந்து நமக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடலான் இருக்கேன். ஒரு சிலர் லாஸ்ட் vlogலயே வந்து நகை சீட்டுனா என்னன்னே தெரியல, எப்படி மேடம் நகை சீட்டு போடணும் அந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. மேபி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து ஜிஆர்டி கோல்டு சிட்டு பற்றின வீடியோ வந்து அப்டேட் கொடுக்குறேன்.